அன்பு தோழமைகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மோகன்லால் மன்னிப்பு சினிமா திரையுலகில் நவீனமாக பெருகி வரக்கூடிய இப்படி செய்திகள் இந்தியா முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதில் இப்போ சமீபத்தில் எம்பிரான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துருச்சு. அந்த படத்தோட காட்சிகளை நீக்க சொல்லியோ இல்லை அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆட்சேபனைக்குரிய வசனங்களை மியூட் பண்ண சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதில் மோகன்லால் என்ன பேசியிருக்கிறாருன்னு அந்த அறிக்கையோட நகல் 2 வரி தான், ஒரு நிமிட செய்தியாக அதை நான் சொல்கிறேன். எம்புரான் திரைப்படத்தில் சில பகுதிகள் ரசிகர்கள் பலரது மனதை புண்படுத்தி உள்ளதை என்பதை அறிந்தேன். எந்த ஒரு அரசியல் கட்சி கருத்தியல் மற்றும் மதத்திற்கு எதிராகவும் வெறுப்பை உண்டாக்கக்கூடாது என்பது ஒரு கலைஞனாக என்னுடைய கடமையாகும். எனவே நானும் எம்புரான் படக்குழுவும் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு பொறுப்பேற்கும் விதமாக சர்ச்சைக்குரிய பகுதிகளை படத்திலிருந்து நீக்கவும் முடிவு செய்துள்ளோம். மோகன்லால் ரசிகர்களோட மனதை புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற மோகன்லால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எந்த மதத்துக்கும் எதிராக நான் வெறுப்பை கக்க விரும்பவில்லை என்றும் சொல்லுகிறீங்க. அப்புறம் அது ஒரு கலைஞனான கடமை என்றும் சொல்கிறீங்க. ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு முன்னால் குறைந்தபட்சம் ஒரு 50 பேர் உட்காந்து ஒரு கதையோட திரைக்கதையை டிசைன் பண்ணுவாங்க. அந்த திரைக்கதையை தயார் செய்த பிறகு அதுக்குண்டான கள நிலவரத்தை தேர்ந்தெடுப்பீங்க. அதுக்கு பிறகு ஆர்டிஸ்ட் வரணும், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கணும், அந்த வசனத்தை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும், அதை டப்பிங் தேட்டருக்கு பிறகு கொண்டு போகணும், அவங்களுக்கு ட்ரெயின் கொடுத்து ஒரு வார்த்தையை பேச வைக்கணும், அதுக்கு பின்னணி இசையமைக்கணும், அதுக்கு பிறகு மெருகேற்றணும், அந்த படத்தை ஃபுல் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய உண்டான அந்த ஃப்ரேமை மெருகேற்றி பண்ணணும். இப்படி 26லேருந்து 30 ஸ்டெப்கள் பார்த்து தான் நம்ம பார்க்கக்கூடிய இப்படி ஒரு படம். நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு பார்த்து தானே ஒரு படத்தை எடுக்கிறீங்க. பிறகு எப்படி நீங்கள் வசனம் பேசும்போது உங்களுக்கு தோணாதது இதெல்லாம் இப்போ எப்படி தெரிஞ்சிச்சு? ஒரே நாளில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணதுன்னு சொன்னீங்க. அத்தனை விமர்சகம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே நடிகர் பிருத்திவிராஜ் இயக்கத்தில் வந்த இந்த எம்பிரான் படத்தை கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள். ஏன்னா இந்தியாவோட முகத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது என்பதுதான் அதோட சாராம்சம். இதோட முதல் பாகம் என்ன சொல்லுது, ஸ்டீஃபன், இது ஃபுல்லாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்ம். நீங்கள் முதல் பாகத்தில் மிக பிரமாதமாக எடுக்கப்பட்ட மோகன்லால் நடிப்பும் அதில் ஸ்டீஃபன்கிற கேரக்டரும் மஞ்சு வாரியாரோட கேரக்டரும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நானும் அந்த படத்தை 2 முறை நாங்கள் பார்த்துருக்குறோம். பொலிட்டிக்கலாக அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருப்பா. அது எங்கள் தமிழ்நாட்டோட உடன்பாடு இல்லை என்றால் கூட அது முழுமையான ஒரு தமிழ் படமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் லூசிஃபரோட 2வது பாகம்னு சொல்லுவீங்க. அது முதல் பாகத்தில் ஒரு லீடு கொடுத்துருப்பீங்க. என்ன லீடுன்னா, இந்துக்களுக்கு ஒரு ராவணனை போலவும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு இப்ளீஸ் போலவும், ஆங்கிலத்தில் இப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ளீஸ் போலவும் கிறித்தவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரெண்ட் மியூசிக்கை கொடுத்து, அவன் யார் தெரியுமா, அவன் தான் லூசிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி 2 மதங்களுக்கும் யாரை சொன்னீங்க, ராவணனும் இப்ளீஸுன்னு சொன்னீங்க. இப்போ நீ ஏன் பின்னணியில் போகிறீங்க? பின்னணியில் போய் இன்றைக்கி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? இதே கேரளாவில் கேரளா ஸ்டோரி என்கின்ற ஒரு திரைப்படத்தை கொண்டு அதை இந்தியா முழுவதும் ஒளிபரப்பு செய்யப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை கக்கிய படம் தான் கேரளா ஸ்டோரி. மிகப்பெரிய விளம்பரம். இந்திய ஜனாதிபதி அந்த படத்தை பார்த்தார், இந்தியாவின் பிரதமர் மோடி அந்த படத்தை பார்த்தார், இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அந்த படத்தை பார்த்தார், அமைச்சர்கள் பார்த்தும் கொண்டாடினார்கள். ஆனால் தியேட்டரில் படம் ஓடலை. அப்போது நீங்கள் என்ன இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் கடத்துகிறீர்கள் என்பதை வரலாறு உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கும். ஒரு படத்திற்கு தலைப்பு வச்சு கேரளா ஸ்டோரின்னு சொல்லி வச்சு நார்த் இந்தியாவில் பத்மாவதி படம் எடுத்து இப்போ சமீபத்தில் அவுரங்கசீப்போட கல்லறையை இடிப்பதற்கு ஒரு திரைப்படம் சாலை, அந்த திரைப்படம் தான் காரணமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கி கலவரத்துக்கு தூண்டுதலாக இருக்கின்றது.
சரி, இப்போ இந்த எம்பிரான் படத்தில் நீங்கள் வச்சுருந்த காட்சி என்ன? ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஒரு ரயில் எரிப்பு, அப்புறம் என்ன காட்சி வருது? ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொடுமைப்படுத்தி கொலை செய்யக்கூடிய அந்த காட்சி. அதுக்கடுத்து இஸ்லாமிய வெறுப்புக்கள். இத்தனைக்கும் காரணம் இந்து மத அரசியல் நாட்டு மக்களோடு கலக்குதுங்கிறத காட்டித்தான் எல்லோருமே உங்களுக்கு இடதுசாரிகள் உட்பட மக்கள் நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேருமே உங்களை ஆதரித்தாங்க. நீங்கள் படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் கழித்து நீங்கள் அப்படியே மன்னிப்பு வாங்கி நீங்கள் பின்னாடி போயிட்டீங்க. இப்போ மீட்டு கொடுத்துருக்குறாங்க. இதே இது அந்த படத்துக்கு செஞ்சீங்களா? அதை கேள்விகளாக வைக்கணும் இல்லையா? பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறதுக்கு அப்போது உங்களுக்கு அரசாங்கம் இடையூறு கொடுத்துருக்கிறது. இதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். மக்களுக்கு நல்ல கருத்துக்களை போய் சேர விடாமல் தடுப்பது யார் என்பது அவரவர்கள் மனச்சாட்சிக்கே தெரியுது. என்ன சொல்கிறீங்கன்னா மீண்டும் சென்சாருக்கு இந்த படத்தை அனுப்புகிறோங்க. அப்போ இந்த சென்சாரில் படத்தை பார்த்தது யார்? ஏற்கனவே சர்டிஃபிகேட் கொடுத்தது யார்? அப்புறம் இந்த படத்தை பார்த்து இதை மீண்டும் தணிக்கைக்கு உள்ளாக்கணும்னு சொன்னது யார்? அப்படி என்றால் திரையரங்கில் படங்கள் எல்லாம் ஓடுமா? அப்போது அரசாங்கத்திற்கு விரோதமான ஒரு கருத்துக்கள் இடமே பெறக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார்களா? மக்களுக்கான செய்திகள் போய் ஒரு திரைப்படம் வாயிலாக சேரக்கூடாது என்பதில் அரசு விழிப்புணர்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா? மோகன்லாலின் மன்னிப்புக்கு பின்னால் இவ்வளவு பெரிய அரசியலும் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் இந்த காணொளியில் நான் பதிவு செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.